ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் டக் சேனல். கொஞ்ச நாளாகவே பூஜை, ஹீலிங்கு, பரிகாரம் இப்படியே பார்த்துட்டோம் இல்லையா? ஒரு சேஞ்சுக்கு நான் என்னோட ஸ்கூல் லைஃப்க்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன், ஒருவேளை நீங்கள் படிப்புசாக இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை இப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிருங்க, இல்லைன்னா எங்களை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவீங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே ஸ்கூல் டேஸ்ன்றது ஒரு வாரம், ஒரு இனிமையான நினைவு இல்லையா? அந்த மாதிரி நினைவில் நம்ம அடிக்கடி திங்க் பண்ணணும். அப்போ தான் நமக்குள்ள ஒரு எந்து வரும். நம்ம ஒரு அந்த ஸ்கூல் டேஸ்க்கே போன மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எந்துவாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ஆறாவும் சக்கராசும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஆறாவும் சக்கராசும் நல்லா இருந்தாலே போதுமே, வேறு எதுவுமே தேவையில்லை. சரியா? என்ன சொல்கிறது, நான் எங்கேயோ படித்த ஒரு வாசகம் ஞாபகம் வந்தது. என்னென்னா வந்துட்டு, மறுபடியும் நம்ம போக முடியாத ஒரு அறை, கருவறை மட்டும் இல்லை, ஸ்கூல் வகுப்பறையும் தான். ஆமாம்ல, அது எவ்வளோ உண்மையில்ல. அந்த கிளாஸ் ரூமில் போய் நம்ம உட்காந்துருக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த ஞாபகம் வரும். அந்த சேட்டை, எவ்வளோ சேட்டை, கொஞ்சமாக படித்தோம் ஆனால் நிறையா சேட்டை செஞ்சோம் இல்லையா? அதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு ஞாபகம் வரும். அவ்வளோ நல்ல எவர் கிரீன் மூமெண்ட் அது. சரி, ஓகே, நான் என்னோடய ஸ்கூல் லைஃப் பற்றியும் என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றியும் நம்ம அந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தோம், அதை பற்றியும் சரி ஓகே ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோவை இது பண்ணேன். ஏன் ஸ்கூல் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல், அது இன்னமும் அதை கிராஸ் பண்ணி போகும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த ஸ்கூலில் அந்த கிரவுண்டாக இருக்கட்டும், அங்கே ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், எங்களை பற்றி நல்லா தெரியும். எங்களோட சின்ன சின்ன ஆசைகள்லாம் கூட நம்ம அப்போ கிட்டத்தட்ட என்ன, அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசு இல்லையா? அப்போது விவரம் தெரிகிற வயசில் நம்மளோட எல்லா ஃபேஸஸையும் அந்த கிளாஸ் தான் பார்த்துருக்கோம், அந்த கிளாஸ் ரூம் பார்த்துருக்கோம், அந்த ஸ்கூல் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? எல்லாருமே அவ்வளோ கனவோடு தானே ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி போனதே இல்லை. எங்களுக்கெல்லாம் கனவே கிடையாது. கனவுனா நைட் தூங்கும்போது தூக்கத்தில் வருமே, அதுதானே கனவு அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். டீச்சர்ஸ்லாம் அப்போலாம் வழக்கமாக நம்மளை எழுப்பி உங்களுக்கு என்ன கனவு அப்படின்னு கேட்பாங்க. இப்படி திடீர்னு கேட்டால் எப்படா சொல்கிறதுன்ற மாதிரி தான் எங்கள் மைண்ட் வைஸ் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இஷ்டத்துக்கு சொல்லுவோம். நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம் எட்டாவது கனவு தான் கடலில் என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு பிள்ளைங்க ரொம்ப சீரியஸாக நான் இப்படி ஆகுவேன் அப்படி அவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வருஷம் ஒரு கனவு சொல்லுவாங்க. நாங்களாம் அப்படி கிடையாது. எங்கள் மனசாச்சு எங்களை காரி துப்போம். இருந்தாலும் என் கனவாகவே தான் போச்சு. இருந்தாலும் சொல்லுவோம். இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, எந்த கனவுமே இல்லாத நாங்களாவது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுதான் அதுதான் சொன்ன பிள்ளைங்க தான் இப்போ சும்மா இருக்காங்க. என்னை தப்பாக சொல்லி என் ஃப்ரெண்ட் என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரிஞ்சது, கனவு கண்டா மட்டும் போதாது, அதுக்கு எஃபர்ட்டும் போடணும். ஏன்னா எங்களுக்கு தான் அது வராது, அதனால் காண்கிறதே கிடையாது. காக்க படத்தில் அந்த சூர்யா ஒரு இதுக்கு போகும்போது ஒரு இந்த இன்ட்ரோடக்ஷன் சீன் மாதிரி வரும்ல, நாங்கள் 5 பேர், எங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு 7-8 பேர் இருக்கோம். எங்கள் 7-8 பேருக்கும் பயம்னா என்னன்னே தெரியாது. அதுக்கு ஒரு சின்ன மெமரி சொல்கிறேன் கேளுங்க. சயின்ஸ் டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சயின்ஸ் டெஸ்ட்டு. கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்க, உட்காந்துருக்குறோம். கொஸ்டின் பேப்பரை சுற்றி பார்க்குறேன், ஒன்றுமே தெரியல. அடப்பாவீங்களா, இதெல்லாம் எப்படா நடத்துனீங்க அப்படின்ற மாதிரி தான் என் மைண்ட் வாய்ஸ். ஸ்டாண்டர்ட்லாம் செக் பண்ணுறேன், அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பிரச்சனை கொஸ்டின் பேப்பரில் இல்லை, என்கிட்ட தான் புரிஞ்சு போச்சு. எப்படியும் வீட்டில் கும்ப போகிறாங்க. அதுக்கு முன்னால் வழக்கம் போல் ஜஸ்ட் பாஸுக்கு என்ன வழின்னு சுற்றி பார்க்குறேன். 4 பக்கம் தான், 40 இடம் பார்த்துட்டேன், ஒன்றும் புரியல. புரிஞ்சு போச்சு. அப்போருந்தே பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போருந்தே பிளான் பண்ணால் சில பல அடிகள்லேருந்து தப்பிக்க முடியும். இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் அப்போருந்தே கொஞ்சம் செல்ஃப் ஹீலிங் நானே பண்ணியிருந்திருக்கேன் போல் இருக்கேன். எனக்கு ஒரு இது உண்டு, என்னென்னா எனக்கு நான் ஒரு டிப்ரெஷனாக இருந்தாலோ ஏதாவது ஒரு பாட்டு, காலையில் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு கேட்டேன்னா அந்த பாட்டை அன்றைக்கி ஃபுல்லாக ஹம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போது இந்த சிம்ரன் பாட்டு இருக்கும் இல்லையா, மனம் விரும்புதே உன்னே, அந்த பாட்டை நான் பாடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சுத்தமாக கேட்டுருக்கும் போல் இருக்கே, பாடிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி டொங்குன்னு என்னமோ விழுற மாதிரி சவுண்டு. ஐயோ, ஏதோ டீச்சர்ஸ் யாரோ பார்த்துட்டாங்க போல் இருக்கு, அவ்வளோதான் செத்தேன் அப்படின்னு நினச்சி மெதுவாக பின்னாடி திரும்பினா என் ஃப்ரெண்டு கவி என்னை முறைச்சிட்டு நிற்க, என்னடி செய்கிற, பாடிக்கிட்டு இருக்க, பரீட்சை எழுதலையான்றா. நான் பாடுறது இருக்கட்டும், நீ என்ன செய்கிறேன்னு கேட்டா அவ்வளோ அதே தான் செய்கிறான். ஏன்னா என் ஃப்ரெண்டு இல்லையா, எப்படி இருப்பா? ஆமாம், அவளுக்கு ஒன்றுமே தெரியல. இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்லுடி அப்படின்னா, சரி ஓகே சொல்கிறேன்னு ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் சொல்லிட்டேன். ஆன்சர் சொல்லிட்டு 4வதுக்கு அவளுக்கே ஒரு டவுட்டு. நிமிந்து பார்த்து, நல்லா தெரியும் தானடி அப்படின்றா. யாருக்கு தெரியும், நானே இங்கி பிங்கி போட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன், அதான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு டென்ஷன் ஆயிட்டா. அடியே நாசமா போறவளே, தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே,
நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னா, நம்ம நல்லா இருந்தால் தான் எனக்கு கவலைப்படுறதுக்கு, ஆல்ரெடி அங்கே பளபளன்னு தான் இருக்கும், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே கூல் சில் பண்ணு அப்படின்ற மாதிரி விட்டா. பின்னாடி திரும்பி மகேஷ்கிட்ட கேட்குறான். மகேஷ் அதுக்கு மேலே அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. மகேஷ் கொஞ்சம் படிப்பு, அவள் சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணு நல்ல படிப்பா. அந்த பொண்ணு அவள் புக் வாம்னு சொல்லலாம், படிப்புன்றத விட எப்போ பார்த்தாலும் அவள் கையில் புக் வச்சுட்டு படிச்சுட்டே இருப்பாள்ல, அவளே அழுகிறா. அப்போ சொல்கிறா, கவி சொல்கிறா, இத்தனையும் எக்ஸாம் ஹால்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கேன். கவி சொல்கிறா, ஏன் மகேஷே அழுகிறாடி, அப்போ கொஸ்டின் டஃப் தான் போட்டுருக்கேன். அப்போ ஓகே நம்ம கம்பெனிக்கு ஆள் கிடச்சிச்சு விடு, இன்னுமே தைரியமாக நம்ம எழுதுவோன்னு இஷ்டத்துக்கு எழுதுவோம் நாங்கள். ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இந்த நல்லா படிக்கிற பசங்கள்லாம் கூடி ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்னமோ கஷ்டம் இப்படி வந்திருக்கு அப்படி. எங்களுக்கு அதிசயமாக இருக்குது, அது ஏன் இவங்க இவ்வளோ டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்னது அப்படின்ற மாதிரி. கடைசி பார்த்தா அது அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வந்ததான் கொஸ்டினே, அது எடுக்காத ஒரு இதுலேருந்து வந்திருக்கு. அதனால் அட்டன் பண்ணதுக்கு எல்லாமே ஃபுல் மார்க் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எழுதலை. ஆனால் 92 மார்க். இப்படி தான் பிரபஞ்சன் நம்ம லைஃப்பில் திடீர்னு பெருசாக எனக்கு ஒன்று செஞ்சுட்டு போயிடும் இல்லையா. அது போல் ஜஸ்ட் பாஸ்க்கு ஆசைப்பட்டேன், எனக்கு 92 மார்க் கிடச்சிது. இது போல் நிறைய கலாட்டா. யூஸ்வலாக இது ராகவன் ப்ரோ தான் எங்கள் கிளாஸ் லீடர். ஆக்சுவலி ராகவன் ப்ரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு மாதிரி வெறப்பாக முறைச்சிக்கிட்டு, அது மாதிரி சிரிக்கவே மாட்டார், முறைச்சிக்கிட்டு தான் இருப்பார். கிளாஸ் லீடர் இல்லையா, எழுந்து நின்று காலையில் அவர் முதல் வேலை என்ன தெரியுமா, சாக் பீஸ் எடுத்துகிட்டு, தாயே மரியாதா இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா போகணும் அப்படின்ட்டு போர்டில் ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டுட்டு திரும்பிலாம் பார்க்கவே மாட்டாங்க. திரும்பி பார்க்காம முதல்ல வினுப்பிரியா, ரெண்டாவது கவிதா, அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்வேதா, மகா, அவங்க பேசுனா எழுதுவாங்க. பட் எங்கெல்லாம் அவங்க தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க பேசுவாங்க, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு. இதை விட பெரிய காமெடினா எங்களுக்கு பட்டங்கள்லாம் கொடுப்பாரு. அப்பயே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பட்டம் வா அப்படின்னு கொடுப்பாங்க. அது என்னன்னா வகுப்புக்கு அடங்கவில்லை அப்படின்ற மாதிரி பட்டம்லாம் கொடுத்த பெருமை ராகவன் ப்ரோக்கு தான் சேரும். அது 1-2 பட்டம் இல்லை, போர்டில் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வா தான் இருக்கும். நாங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டோம். இது என்னாச்சுன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே ராகவன் ப்ரோக்கு ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ சேரும் இந்த பொண்ணுங்க அடங்கவே மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஹெச்எம் ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஹெச்எம் அப்போ அரங்கநாதன் சார், அவங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் எடுப்பாங்க. எங்களுக்கு அரங்கநாதன் சார் ஹெச்எம்மாக இருக்கும்போது ரொம்ப எங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நல்ல சார், ரொம்ப நல்லா வச்சுக்குவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு போகும்போது எங்களை என்ன பேசுனாங்களா, சரி ஓகே இனிமேல் பேசக்கூடாது சரியா, அமைதியாக இருக்கணும் கிளாஸ் ரூமில், ஓகே வாடா போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா மறுநாள் ராகவன் ப்ரோ கூட்டு போகிறாங்க. மறுநாள் இப்படி பார்க்குறாரு. இதுவே ஒரு வாரம் கண்டினியூ ஆச்சு. ஹெச்எம்கே டவுட் ஆயிடுச்சு, ஒருவேளை ராகவன் ப்ரோக்கு எங்களுக்கு ஏதோ சம் மோட்டிவ் இருக்குது, அதனால தான் டெய்லி கூட்டு போகிறாரு போல் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து கிளாஸில் இருக்கிற சங்கரை லீடராக போடுறாங்க. பி கிளாஸ், சங்கர் பி கிளாஸ். இந்த சங்கர் தான் கவியோட வருங்கால வீட்டுக்காரர். அவர் ஒரு ஸ்டடியாக அர்த்தம் அப்புறமா சொல்கிறேன். சங்கர் லீடராக போட்டாச்சு. அவன் எங்களை முறைச்சி பார்க்குறான், இப்படி பார்க்குறான் அப்படி பார்க்குறான், முறைப்பில் எங்களை கொண்டு போகலாம். ஏன்னா எங்கள் கிளாஸ் பசங்களில் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். பக்கத்து கிளாஸில் என்னத்தை இவன் நம்ம டாமினேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் கண்டுக்கவே இல்லை. அவன் பார்த்தா புதுசாக ஒரு பட்டத்தை கொடுக்கான், பான்னு. கவிதா சொல்கிறா, சங்கர் வா, பா கிடையாது வா அப்படின்னு. இல்லை நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். என்னது அப்போ பான்னு, பள்ளிக்கு அடங்கவில்லை. ராகவன் ப்ரோவாவது வகுப்புக்கு அடங்கவில்லைன்னு கொடுத்தாரு, அவன் பள்ளிக்கு அடங்கவில்லைன்னு கொடுத்துட்டான். கவியை என்னை பார்த்து சொல்கிறா, என்னடி இது அப்படின்னு. ஆன்னு போட்டால் கூட நான் கவலைப்பட மாட்டேன், நீ கவலைப்படுற அப்படின்னா ஆனா என்னடின்றா. ஊருக்கே அடங்கவில்லை அப்படின்னா, ஓ அப்படியா, அது நம்ம லிஸ்ட்டில் இல்லையே, அவ்வளோதான் விடு சில் பண்ணு அப்படின்னு விட்டாச்சு. இதில் ஒரு பெரிய காமெடி என்னன்னா, ஒரு தடவை சங்கர் நாங்கள் பேசணும் ஹெச்எம் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகும்போது திரும்பி பார்த்தா கவிதா மட்டும் நிற்கிறா, நான் இல்லை. அவன் வினுவை கூப்பிடு அப்படின்னு இருக்கான். எந்த வினுவை, எத்தனை வினு கிளாஸில் இருக்கு, ஒரு வினு தானே கூப்பிடு அப்படின்னு. ஓ வினு பேசுனா, அதை நீ பார்த்த அப்படின்னு இருக்கான். ஆமாம் நான் பார்த்தேன், கூப்பிடு அப்படின்னு இருக்கான். வினு இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரல அப்படின்னு இருக்கா. திரு முழிச்சு மாட்டிக்கிட்டா சங்கர். ஆத்தி பார்த்தீங்களா, எங்கள் பாய்ஸ்க்கு எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை, ஸ்கூலுக்கே வரலன்னா கூட எங்கள் பேரை எழுதி வச்சிருவாங்க. அப்படி தான் நாங்கள் இருந்தோம். ஒரு சங்கர் கூட்டு போகிறான் எங்களை, ஹெச்எம் ரூம் கூட்டு போகிறான். ஹெச்எம் எங்களை பார்த்த உடனே அவர் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா ராகவன் ப்ரோ சும்மா வெஞ்சன்ஸை வச்சுட்டு கூட்டு வர நினச்சிட்டார்ல, அதனால தான் நான் சங்கரை மாற்றினாரு. இப்போ சங்கரும் டெய்லி கூட்டிகிட்டு வர்றான்ல, அப்போது நாங்கள் ரொம்ப அமைதியாக இருப்போம் கிளாஸில். அவர் அப்படி நினச்சிட்டார் போல் இருக்கு. நீங்கள் 2 பேரும் ரொம்ப சேட்டை செய்வீங்களோ அப்படின்னாரு. அதுக்குள்ளே யாரோ கூப்பிட்டாங்களோ, அவங்க பேசிகிட்டு இருந்தாங்களா. அப்போ நான் கவிக்கிட்ட சொல்ல, கவி என்னடி இவர் இதுவே இப்போதான்டி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா. கடுப்பாயிட்டா கவி, இப்போ சாம்படி ஹெச்எம் ரூமில் நின்றுட்டு கொண்டு இப்போ சாம்படின்னு அழுகிறா. எனக்கு எப்பயுமே கவியை ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நிற்க வச்சு அவள்கிட்ட இந்த வம்பு இழுக்கிறது என்ன அவளை பிடிக்கும். ஏன்னா அவள் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாள், அழுகிற மாதிரியும் இல்லாமல் அந்த மாதிரி. அதனால இலக்கவி அப்படின்னு சொல்ல வந்தேன்னா அவள் புரிஞ்சிருச்சு. அவளுக்கு ஏதோ புரிஞ்சு 2 பேருக்கு தள்ளி போய் நிற்கிறான். என்ன கவி அப்படின்னா,
சிக்க மாட்டேனே, சிக்கவே மாட்டேன், நீ தர்மடி வாங்குறதுக்கு பார்ட்னர்ஷிப் தேடிக்கிட்டு இருக்க, போடி மாட்ட மாட்டேன் அப்படின்ட்டா. அதுக்குள்ளே ஹெச்எம் வந்துட்டாரு. வந்தவுடனே அவருமே எங்களை பார்த்து சிரிச்சிட்டு இனிமேல் சேட்டை செய்யக்கூடாதுன்னா என்னமே ரொம்ப சேட்டை செய்யக்கூடாது அப்படின்னு லைட்டாக தலையில் ஒரு கொட்டு வச்சு அனுப்பிட்டாங்க. அப்போ கூட பாருங்க, ஹெச்எம்மே ரொம்ப சேட்டை செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. சேட்டை ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க சொன்னாலும் நாங்கள் சேட்டை செய்வோம் அப்படின்னு தெரியும் இல்லையா, ஞானி இல்லையா ஹெச்எம், எங்களுக்கு ஹெச்எம் இல்லையா, அதனால் அப்படி சொன்னார். இதில் ஆனால் எங்கள் சங்கரும் சரி ராகவன் சரி எங்களுக்கு அப்போ புரியல. இப்போ நாங்கள் யோசித்து பார்க்குறோம். நாங்கள் ஸ்டாஃப் ரூமை தாண்டி தான், டீச்சர்ஸ் ரூமை தாண்டி தான் ஹெச்எம் ரூமுக்கு வரணும். அவங்க நினச்சா டீச்சர்ஸ் ரூமுக்கு, டீச்சர்ஸ்னால் கண்டிப்பாக அடிப்பாங்க, ஏதாவது திட்டுவாங்க, மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க, இப்படி பண்ணுறீங்க, அப்படி பயங்கரமாக திட்டுவாங்க இல்லையா. பட் ஹெச்எம் இப்படி திட்ட மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் ஹெச்எம் ரொம்ப திட்ட மாட்டாங்க, ரொம்ப பனிஷ் பண்ண மாட்டாங்கன்ட்டு தான் ராகவன் ப்ரோவும் சரி சங்கரும் சரி ஹெச்எம்க்கு எங்களுக்கு இப்போ லேட்டாக ரியலைஸ் ஆகும். அப்போ ஆனால் நாங்கள் விரோதி மாதிரி பார்ப்போம். ராகவன் ப்ரோவையும் கூட்டு போகிறாங்க இல்லையா, சங்கர்லாம் பயங்கரமாக விரோதி மாதிரி பார்ப்போம். ஈவன் சங்கரும் கவியும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க புதுசாக கல்யாணம் முடிச்ச சமயம் என்னை பார்க்க வராங்க சென்னை மெட்ராஸில். அப்போ நான் கவிட்ட சொல்கிறேன், போய் இவனாடி கிடச்சா அவனுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு அப்படின்னு. எனக்கு நான் மறந்துட்டேன், சங்கர் வந்து அவளோட ஹஸ்பண்ட், கவி என் ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு இது இருக்குது. பட் அவன் வந்து அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. இல்லடியா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லடி, அவன் நல்ல பையன் தாண்டி அவள் போய் சொல்லிட்டா போல்ருக்கு, வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டா போல்ருக்கு. அப்புறம் தடவை மீட் பண்ணும்போது சங்கர் சொல்கிறான், அம்மா தாயே ஸ்கூல் டேஸில் உன்னை தெரியாமல் டீஸ் பண்ணியிருக்கேன், அதனால என்ன பழி வாங்கிறாத, என் குடும்பத்துக்குள்ளே கும்மி அடிச்சுட்டு போயிடாத அப்படின்னு அஷ்டானமாக மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் தான் சரி இப்போ ஓகே உனக்காக என் ஃப்ரெண்டை தியாகம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. சச் அ நைஸ் பர்சன். அது வந்து சங்கரும் சரி கவியும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல், நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் ரெண்டு பேருமே. எப்படி சொல்கிறது, லைஃப்பில் என்ன நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்ச ரொம்ப ஃபியூ பீப்புளில் வந்து சங்கரும் கவியும் நான் சொல்லுவேன். அவங்க இப்போ கூட சங்கர் என்ன பார்த்தா நீ நல்லா இருக்கியா வேணும், நீ நல்லா இருக்கியா, 10 தடவை கேட்பான், நீ நல்லா இருக்கேன், இது இப்படி கேட்டே இருக்க அப்படின்ற மாதிரி. என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க, அதை நான் சொல்லியே ஆகணும். லைஃப்பில் என்னோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க என் கூட இருந்திருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, கவி அது நான் கவியெல்லாம் என்ன சொல்கிறது, நானே அவாய்ட் பண்ணாலும் அவாய்ட் பண்ண மாட்டா. மெட்ராஸ்க்குலாம் வாரம் பார்க்க வருவா. ஒரு தடவை வண்டியிலேருந்து விழுந்து மேலே ஃபுல்லாக காயும் சிராப்பி நான் திட்டுறேன், அடுத்த தடவை நீ வந்தேன்னா நான் அவ்வளோதான் உன்னை அடிச்சிடுவேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போட்டு அடுத்த தடவை கேட்கவே இல்லை. அடுத்த தடவையும் ஏதாவது வாங்கிக்கிட்டு என்னை பார்க்க வந்துருவா அவள். அதே மாதிரி எங்கள் சித்தி கூட சித்தின்னு பழகிறதா இருக்கட்டும், அவள் அவ்வளோ எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கவி. எனக்கு ஒன்று மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், அதை நான் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். அவளை நான் சீண்டுவேன், நான் ரொம்ப சீண்டுவேன், அவளை அழுகுச்சு பார்ப்பேன், அவளை இது பண்ணுவேன். ஆனால் அதெல்லாம் அவள் தப்பாகவே எடுத்துக்கவே மாட்டா. என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாள், அவ்வளோ கேர் இருக்கும். ஈவன் சங்கரும் அப்படி தான். இப்போ கூட ஊருக்கு வந்தால் கவி எங்கள் வீட்டுக்கு வந்து 2 days 3 days இருக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி சென்னைக்கு போனேன்னா அவங்க வீட்டில் போய் தங்குறதா இருக்கட்டும், எங்களுக்குள்ள ஒரு நல்ல இன்னுமே ஒரு ஹெல்தியான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா, இப்போ என் ஃப்ரெண்டு இப்போ ஸ்வேதா இருக்கா, ஸ்வேதாவோட ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் அப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே கேங்காக போவோம். நான் அப்போது ஸ்வேதா நான் என் ஃபங்க்ஷன் வச்சுன்னா நீ முன்னாலேயே வந்துடும், நாளே வந்துடணும்னா 3 நாளுக்கு முன்னாலே வந்துடுறேன்டா அப்படின்பா. அதே இது கவிதை கேட்டால் 1 வாரத்துக்கு முன்னால் கவிதை சொல்லவே மாட்டான், கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பாள். அதுதான் கவி, அதுதான் ஸ்வேதா, அதுதான் என்னோட ஃப்ரெண்டு மகா. முருகி, முத்துமாரி, அழகுராணி, ரேவதி, சத்யா, காளி, சிவகாமி, மகேஸ்வரி, இவங்க சசி, இவங்க எல்லாத்தையுமே என்னால் வந்து மறக்கவே முடியாது. என்னோட அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எங்கள் கிளாஸும் பாய்ஸும் அப்படி தான், அவ்வளோ ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க கேர்ள்ஸ்க்கு வந்து, அவ்வளோ மரியாதை. எங்கள் கிளாஸில் வந்து கேர்ள்ஸ் டாமினேஷன் வந்து ஜாஸ்தி, எங்கள் கிளாஸ் பாய்ஸ் தான் ரொம்ப பாவம். இது வந்து பி கிளாஸ் பசங்களை பார்த்தீங்களா, அடக்கம் அமருருள் உய்க்குன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அதே இது எங்கள் கிளாஸ் பாய்ஸை பாருங்கள், எங்கள் கிளாஸ் பாய்ஸு விசில் அடித்தா எஞ்சி வெளியே ஓடிடுவாங்க. ஆமாம், அவங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான். எங்கள் கிளாஸோட பாய்ஸ் மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா, பொண்ணுங்களை பெற்று விட சொன்னால் பேய்களை பெற்று விட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவங்க அப்படி தான். பட் ஆனால் இப்போவுமே நாங்கள் குரூப்பில் அவ்வளோ கிண்டல் பண்ணுறோம், அவ்வளோ இது பண்ணுறோம். எல்லாமே பெரிய பெரிய நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க, சயின்டிஸ்டாக இருக்கும் இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவில். அதே மாதிரி சாரி நான் வெவன்றேன், ஓகே அவங்களாம் தப்பாக நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நல்ல நல்ல ஐடி ஒரு பையன்லாம் ஐடி கம்பெனியும் வச்சுருக்கான், 200 மெம்பர்ஸ்க்கு மேலே போட்டு நடத்துகிறான். ஆனால் வந்து அவங்கக்கிட்ட அந்த ஒரு இதுவே இருக்காது, ஒரு அந்த ஈகோ இருக்காது, ஒரு ஹெட்வெயிட் இருக்காது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்
அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். சார் பசங்க கிண்டல் பண்ணி தெய்வமே ஏன் எதுக்கு நான் தான் சிக்கனா அன்னைக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்குவாங்க. அதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ வரைக்கும் எங்கள் ஒரு ஒரு நாங்கள் ஒரு 30 பேர் 35 பேர் பக்கத்தில் ஒரு குரூப்பில் இருக்கோம்னா இந்த குரூப் ரொம்ப நல்லா போகுது அப்படின்னா அவங்க எடுத்துக்கிட்டு அந்த லைட் ஹார்ட்டட் தான். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ என்ன இப்படி அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது மாதிரி யோசிக்க நம்ம ஃப்ரெண்டு, அதில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. எங்களோட மெமரிஸ்லாம் அவ்வளோ மறக்க முடியாத மெமரிஸ். இப்போல்லாம் அம்மா அப்பாலாம் பசங்களுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணி அப்படி ட்ரெஸ் பண்ணி டான்ஸ் ஆட்டெல்லாம் வச்சு அழகு பார்க்குறாங்களே. எங்கெல்லாம் டான்ஸ் ஆடும்போது நாங்கள் ஆர்டருக்கு பேர் டான்ஸா, ஆமாம் அப்படி தான் நாங்கள் சொல்லிக்கிட்டோம். நீங்களும் அப்படியே வச்சுக்கோங்க. நாங்கள் ஸ்கூலில் டான்ஸ் பயங்கரமாக ஆடுவோம். ஆனால் ஆடுவோம், ஆடி முடிச்சதுக்கப்புறம் தான் வேடிக்கையே இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த டான்ஸ் ஆடுறத ஒரு கொலை குத்த மாதிரியே பார்ப்பாங்க. எங்கள் ஊரில் சில நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, பயங்கர ஆட்டம் அப்படின்றவங்களா வீட்டில் விளக்கு மாத்தாலேயே வெளுப்பாங்க, ரெடியாக வச்சுருப்பாங்க. ஓ மை காட். ஆனால் தெரியாமல் ஸ்கூல் டான்ஸ் ஆடலாம் டீச்சர்ஸ் முறைச்சி பார்ப்பாங்க, டான்ஸ் ஆடினா வீட்டில் மறைப்பாங்க. அப்புறம் வீட்டிலையாவது எப்படினாலும் இது பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம முக்கால்வாசி நம்ம ஸ்கூலில் தானே இருக்கோம், ஸ்கூலில் மறைக்க முடியாது. அதனால் தெரியாமல் ஆனால் அப்போ கூட எங்கள் அம்மா டான்ஸ் ஆடவே அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. அப்புறம் எனக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்கல்ல. பட் என் ஃப்ரெண்டு நான் டான்ஸ் ஆடுறேன்னா ஒவ்வொருத்தர் அவங்களே பிரிச்சுக்குவாங்க. ஐயோ எனக்கு சீரியஸ்லி நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவங்களே எனக்கு ட்ரெஸ்ஸு ஒரு ஆள் எடுத்து வந்துடுவாங்க, ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸ் எடுத்து வந்துடுவாங்க, ஹேர் ஸ்டைலுக்கு எல்லாத்துக்குமே எத்தனை பாட்டு காட்டுறோமோ நான் உனக்கு எடுத்துகிட்டு வரேன். அது மாதிரி என்ன அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுவோம். அந்த காலத்தில் நான் ஆடுவோன்னா கையில் ஒரு குச்சி வச்சு ஆடினா அதுக்கு பேர் கோலாட்டம், கையில் ரிப்பன் வச்சு ஆடினா அதுக்கு பேர் ரிப்பன் டான்ஸ். நாங்களே 4 ஸ்டெப்பை மாற்றி போட்டு ஆயுதத்தை மட்டும் மாற்றிக்குவோம். ஏன்னா அதுக்கு பெரிய மெட்டீரியல் டான்ஸ். நிறைய ட்ராமாவில் நடிப்போம். ஆனால் இந்த போட்டி வைப்பேன், இதெல்லாம் ஓகே. டான்ஸு ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த பேச்சு போட்டி கட்டுரை போட்டி அதெல்லாம் மட்டும் எங்களுக்கு ஆகவே ஆகாது. அதுக்கெல்லாம் மகேஷும் முத்துமாரியும் தான். முத்துமாரி எங்கே பேச்சு போட்டி நடக்குதா போயிடுவா, எங்கே கட்டுரை போட்டி இந்த போட்டோ நடக்குதா மகேஷ் போயிடுவா. அதுக்கு எங்கள் கிளாஸ்லேயே ஆளை பிரித்து விட்ருவாங்க. இந்த குரூப்பில் இதுக்கு தான் லைக், அந்த குரூப்பில் அதுக்கு தான் லைக்குன்னு. அதே மாதிரி நாங்கள் படிக்கும்போது அந்த சிறு சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்கும். அந்த கவுண்டரை ஓப்பன் பண்ணுவோன்னே ஆளாக போய் ஸ்வேதா தான் நிற்பா. நின்று அங்கேருந்து எங்களை முறைச்சி போய் வாங்கம்பா. நானும் கவியும் மூஞ்ச மாற்றி பார்ப்போம். அவளும் ஒன்றுமே பேச மாட்டான், நானும் ஒன்றுமே பேச மாட்டேன். அவள் ஏதாவது சொல்லுவான், நான் இருப்பேன், நான் ஏதாவது சொல்லுவேன், அவள் இருப்பா. ஃபைனலாக ஒன்றும் பேச மாட்டான். அப்போ 2 பேரும் கேட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடும். எதுக்கு? சம்சா வாங்க. சம்சா, பனம்பழம், மாங்காவிடு, இன்னும் சில பல ஐட்டங்களாக இருக்கும். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதான் எங்கள் வேலை. அப்போவே ரொம்ப தெளிவாக இருந்திருக்கும், சங்கமாக முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம்னு. இதில் வேறு இன்னொரு இது என்னன்னா, எங்கள் ஊரில் எங்கள் ஸ்கூலில் வந்து கிரவுண்டு, சின்ன கிரவுண்டு, அதனால் பக்கத்து ஊர் வரைக்கும் ஓடிட்டு வர சொல்லுவாங்க பிடி பீரியடில். அப்போது கொஞ்சம் நாங்களாம் பாய்ஸ் ஓடிடுவாங்க முன்னால். நாங்கள் என்ன செய்வோம், நல்லா குழுன்னு நல்ல மரம் நல்லா இருக்கிற இடத்துல பார்த்து உட்காந்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்பை வேறு வச்சுருப்போம். இன்கேஸ் வந்து பிடி சார் வந்தால் ஓடி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு. ஐயோ அதெல்லாம் ஒரு கலாட்டா, நல்லா ஜாலியாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். சில சமயம் மழை பெஞ்சு அந்த ஆற்றுல தண்ணி போய்கிட்டு இருக்கோம், தண்ணியில் போய் விளையாடுவோம். அதே மாதிரி இப்போல்லாம் ரெயின் கோட்டு அது இதுன்னு வந்துருச்சு இல்லையா. எங்களுக்குலாம் அப்போல்லாம் 2 அந்த பேகு மாதிரி தான் இருக்கும். அது கூட கலராக அந்த கலர் எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த கலர் அந்த கலர்னு ஒன்று பையன் நல்லா பேகை வந்து பேக்லாம் கிடையாது எங்களுக்கு. எங்கள் ஊரில் இந்த உப்புத்தாள் இருக்குல்லையா, யூரியா சாக்குன்னு சொல்லுவோம். யூரியா இதை வந்து நல்லா சைடில் நல்லா கலராக பைப்பிங் மாதிரி பண்ணி ஒரு தைச்சி தருவாங்க, அதுதான் பேக்கு. அதனால் மழையில் நனையும் இல்லையா. அப்போது வந்து அந்த கவருக்குள்ளே வச்சு அதை நல்லா சேஃப் பண்ணிக்குவோம், பேக்கை சேஃப் பண்ணிப்போம். ஆனால் நாங்கள் நல்லா நனைஞ்சிட்டு போவோம். அதுவும் போக எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் நடந்து தான் வருவோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் எங்கள் ஊர்லேருந்து கிளராஜபுரம் எங்கள் ஸ்கூலுக்கு 1.5 கிலோமீட்டர். ஜாலியாக இருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட 10-15 பேர் இருப்போம். வர்ற வழியில் ஃபுல்லாக வெளாம்பழ மரம், புளியம்பழம். அப்புறம் நாங்கள் வர வழியில் காடு இருக்கும். அந்த காடை வாழை போட்டிருப்பாங்க. ரோட்டு மேலே இருக்கிற வாழையில் வாழைப்பழத்தெல்லாம் சுட்டுட்டு நல்லா வயிற்றுக்கு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வெளாம்பழம் சாப்பிட்டுட்டு சில சமயம் புளியம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு திருப்தியாக ஸ்கூலுக்கு போய் படிப்போம். அப்பப்போ படிப்போம். இப்போ இருக்கிற ஸ்கூல் பசங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் எங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸு. மேபி எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம என்ஜாய் பண்ண அளவுக்கு ஆகுது, இந்த பசங்க வந்து அப்படி இல்லையே, இந்த பசங்களோட தாட் திங்கிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அப்படி தான் தோணும். பொங்கல் வாழ்த்து வந்தால் அந்த பொங்கல் வாழ்த்து அட்டையை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாம் ஸ்கூலில் மீட் பண்ணுவோம். இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போஸ்ட் பண்ணுறது அப்படி ஒரு சந்தோஷம். அந்த பொங்கல் வாழ்த்து அட்டை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி பாட்டு புக்கு நாங்கள் நைஸாக பாட்டு புக்கு வச்சு படிப்போம். எங்களுக்கு படிப்பு தான் கொஞ்சம் ஏறாது, ஆனால் பாட்டு நல்லா ஏறிடும். பாட்டு 2 தடவை கேட்டாலே படிச்சிருவோம். இருந்தாலும் பாட்டு புக்கெல்லாம் வச்சு படித்தோம், அது ஏன்னு எனக்கே தெரியல.
அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த சிடிலாம் போட்டு பார்க்குறோம் இல்லையா, அப்போல்லாம் டெக்கு. எங்கள் அத்தை ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து நான் கசின்ஸ் நிறையா பேர் இருப்போம். எங்களுக்கு சில சமயம் இடம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டு டெக் எடுத்து படம் பார்ப்போம். என்ன படம் பார்த்திங்கன்னா, ஆடி வெள்ளி, வா அருகில் வான்னு ஒரு பேய் படம், இந்த மாதிரி சாமி படம், கந்தன் கருணை, திருவிளையாடல், இந்த மாதிரி படத்தை பார்ப்போம். பார்த்துட்டு போய் ஸ்கூலில் சொல்கிறத ஒரு வேலையாகவே வச்சுருப்பேன். எனக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸே இருக்காங்க அதுக்கு. அப்போது என்ன செய்வேன், இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இப்போது ரீசெண்டாக 3 இயர்ஸ், ஒரு 4 இயர்ஸ் தான் ஆகுது எங்கள் குரூப்பில். அப்போது நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு நாள் கால் பண்ணி, வினு உங்ககிட்ட ஒரு ஆள் பேசணும்னா, அவன் என் ஃப்ரெண்டு யார் பேசணும், இவங்க வீட்டில் யார் என்ன பேச போகிறாங்க, ஏன்னா என் ஃப்ரெண்டு தெரியும், மற்றபடி அவங்க ஃபேமிலி யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பா அவங்க சிக்காக இருக்காங்க, இப்போ அப்பா இல்லை. பட் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அவங்க இல்லைன்னு இது பண்ணும்போது. இப்போ ரீசெண்டாக அவங்க தவறிட்டாங்க. அப்போது அவங்க கொடுத்தாங்க. அப்போ சொன்னோடனே, நீ தான் வினுப்பிரியாவாமா, நான் உன்னோட கதைகள்லாம் கேட்டேன். நான் என்ன செய்வேன்னா, அப்போ ஸ்கூல் குரூப்பில் உசுரை வாங்கணுமே, எனக்கு பண்ணணுமே. அப்போ நான் போய் தொடங்கிட்டேன். ஸ்கூல் குரூப்பில் வந்துட்டு எங்கள் குரூப்பில் வந்து இந்த புரட்டாசி மாத சமயம் அந்த மாதிரி ஃபெஸ்டிவலாக வந்துச்சு. அப்போ நான் அந்த சாமி கதைகள் இதெல்லாம் கதைங்கள்லாம் சொல்லுவேன். வேறு வழி இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, ஆடியோ மெசேஜ் மாதிரி அனுப்புறது. அந்த மாதிரி கதை அனுப்பும்போது என் ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட காட்டியிருப்பா போல்ட்டுருக்கு. அவங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அப்பப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போல்ட்டுருக்கு, இந்த பொண்ணு கால் பண்ணி எனக்கு கொடு, கால் பண்ண எனக்கு கொடுன்னு சொன்னால், அதை கால் பண்ணால் என்ன, அது இப்போவே கால் பண்ணி கொடுக்குறேன்னு கொடுக்கும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, அவ்வளோ ப்ளஸ் பண்ணாங்க என்ன, நீ நல்லா இருப்ப, ரொம்ப தேங்க்ஸ், உன்னோட கதைகள்லாம் கேட்குறேன், ரொம்ப நல்லா சொல்கிறேன் நீ, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, அது நம்ம ஓன் கதைலாம் கிடையாது, அது சாமி கதையெல்லாம் இருக்கும் இல்லையா. நான் இப்போ இந்த குரூப்லலாம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி கதைகள் தான். அவ்வளோ ப்ளஸ் பண்ணாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த ஃபோன் வச்சதுக்கப்புறம் எனக்கு தெரியல, எனக்கு கண்ணு தண்ணியாக வந்துருச்சு. அப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது யாருக்கும் பிடிச்சிருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அப்போது நான் எமோஷனலாக இருந்தால் உடனே கவிக்கு தான் கால் பண்ணுவேன். எனக்கு வைத்த சிறந்த அடிமை, அதே மாதிரி அவளுக்கு வைத்த சிறந்த அடிமை, நான் மாற்றி கால் பண்ணிக்கோ இல்லையா. கவில் கால் பண்ணி நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சாஷி அப்பாக்கிட்ட ஃபோனை கொடுத்தா, சாஷி அப்பா அப்படி பேசினாங்க கவி, எனக்கு ரொம்ப இது வந்துச்சு. ஆமாம் வினு, உனக்கு இந்த கதை சொல்கிற கேரக்டர் நல்லா இருக்குது வினு, உனக்கு அந்த கதை நீ நல்லா சொல்கிற அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நீ வா அருகில் வா படத்தை சொன்னேன் இல்லையா, நான் இப்போ வரைக்கும் அந்த படமே பார்க்கலடி அப்படின்லாம் சொன்னா. அது மட்டும் இல்லை, உனக்கு அந்த ஒரு இது நல்லா இருக்குது, அந்த டேலண்ட் இருக்குடி, அதை ஏதாவது பண்ணுடி, ஏதாவது பண்ணு, ஒன்று கதையை வந்து சொல்லு, அப்படி இல்லைன்னா நீயே கதை எழுத ட்ரை பண்ணுவீன்னு முதல்ல இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே கவிதா தான். ஃபர்ஸ்ட் கதை எழுதிட்டேன் இல்லையா, எழுதி அந்த வியூஸ்லாம் போனதுக்கப்புறம் கவிதா கிட்ட உட்காந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கேன். கவி பரவாயில்ல கவி, நீ எனக்கே தெரியாத டேலண்ட்லாம் நீ கண்டுபிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு பேசியிருக்கேன். வீட்டுக்கு டக்குன்னு திரும்பி பார்க்குறேன், ஓஹோ அந்த வேலையை பார்த்தது அவதானா இருக்கு அவளுக்குன்ற மாதிரி. கவி, எனக்கு வாழ்வு தந்த வள்ளல் உன்னை தேடிக்கிட்டு இருக்கத தகவல், ஸோ பி கேர்ஃபுல் டி, எல்லாம் விதி வாட் டு டூ. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன், ஆமாம் எனக்கு இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு என்னை இது பண்ணதே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆரம்பத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா கடுப்பை, என்ன எப்போ பார்த்தாலும் இந்த வயசில் போய் ஃப்ரெண்டு, என்ன ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு கடுப்பாவாங்க. ஊருக்கு போகும்போது இந்த நம்ம மெசேஜ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணுறோம், வைக்கிறதா இது பண்ணுறோம், சிரிக்கிறோம் அப்படின்னா எங்கள் அம்மா கடுப்பாகுவாங்க. அப்போ என்னாச்சுன்னா, ஒரு தடவை என்னோட சின்ன பொண்ணுக்கு பர்த்டே அப்போ ஸ்ட்ரைக்கு, பஸ்ஸெல்லாம் இதுவாகலை. அப்போது நான் என்னடா பண்ணுறது, என் ஹஸ்பண்ட் வேறு சொல்கிறாங்க, எப்படியாவது அவளுக்கு ஒரு கேக்கு மட்டும் வாங்கி கட் பண்ணிடுறேன்னா அழுவாவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேனாச்சு. நான் அப்புறம் சரி நம்ம ஸ்கூல் குரூப்பில் போட்டு பார்ப்போம், பக்கத்தில் வேறு எங்கேயாவது இது கிடைக்குமா. அப்போ எதுவுமே ஓடலை, ஆட்டோ ஓடலை, பஸ்ஸு ஓடல, எதுவுமே போடல. ராஜபாளையம் பொண்ணு, ஸ்ரீலிபுத்தூர் பொண்ணு என்ன பண்ணுன்னு தெரில, ஜஸ்ட்டு ஸ்கூல் குரூப்பில் தான் போட்டேன். அடுத்த நிமிஷம் ராகவன் ப்ரோ வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க, வினோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லு, நீ என்ன எனக்கு மாடலும் அந்த என்ன எழுதுன்னு மட்டும் அனுப்பி நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா அவங்க அப்போ வந்திருக்காங்க, ஆர்மிலேருந்து வந்திருக்காங்க. இருங்க பிரதர், நான் ஏன் ப்ரோன்றேன்னா அவங்க உடன்பிறப்பே அப்படிம்பாங்க. அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோவும் இங்கேயும் வந்து ஒட்டிக்கிச்சு, இல்லைன்னா ராகவா அப்படி தான் சொல்லுவோம். ஓகேவா, எப்போ உடன்பிறப்பே எனக்கு கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக அவர் ப்ரோன்னு சொல்லுவேன். அப்புறம் வந்துட்டு அடுத்த நிமிஷம் கவி கால் பண்ணுறா. கவி கால் பண்ணி சொல்லி, இல்லைனா அண்ணன் அனுப்பிவிட்றேன், அண்ணன் இருக்கான் ஊரில், நான் அனுப்பிவிட்றேன், நான் இருட்டி இது பண்ணுறீங்க. எங்கள் அப்பா அப்படி பார்த்துட்ருக்காங்க, என்னடா அது மாற்றி நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்றாங்க. எங்கள் ஊர் லோகநாதன் கால் பண்ணி வினு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாத, தம்பி காலேஜ் அவன் ப்ரொஃபஸர் வேலை பார்க்குறான், முடிச்சு வந்துக்கிட்டு இருக்கான், நீ மாடலும் என்ன எழுதுன்னு மட்டும் எனக்கு எழுதி வாட்ஸ்அப் பண்ணி நான் அவனுக்கு அனுப்பிவிட்றேன். அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்தில் எங்கள் வீட்டு கேக் வந்துருச்சு.
எங்கள் வீட்டுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா செய்யன்றதாங்க ஒரே ஆச்சரியம். அதை மட்டும் இல்லாமல் இன்னொரு நாள் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து பக்கத்து ஊரில் போய் சாமி கும்பிட போகிறோம். எங்கள் அப்பா வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, அந்த கோயில் பூஜாரியோட போய் 2 இடம் போய் பார்த்தாங்க, கோயிலில் பூஜாரி இல்லை, அவரோட நம்பருக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நான் அப்போ ஊருக்கு நான் எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிட்றக்கா ஊருக்கு வர்றேன். கேட்குறேன் என்ன பண்ணா இந்த மாதிரின்னு, ஏன் கவலைப்படுறீங்கன்ட்டு நான் ரேவதி கால் பண்ணுறேன், எங்கள் பக்கத்து ஊர் ரேவதி கால் பண்ணி, இந்த மாதிரி சாமி கும்பிடணுண்டி, உனக்கு அது தெரியுமாண்ணா, உனக்கு கோவில் பூசாரி வேணுமா சாவி வேணுமா? சாவியா? எங்கள் அப்பா அரண்டுட்டாங்க. ஏய் பூசாரி தாண்டி வேணும், ஏன்டி கோவில் சாவி அப்படின்னு. எப்போ வரப்போற அப்படின்னா 10 மணிக்கு கரெக்டாக பூசாரி எங்கே இருப்பார் அப்படின்னா. அப்போ நாங்கள் போயிட்டோம். பூசாரி சொல்கிறாரு, நீ யார் இதில் ரேவதி ஃப்ரெண்டு, 9 மணிலேருந்து எனக்கு கால் பண்ணுறாமா, தயவுசெய்து அவள் கால் பண்ணி நான் கோயிலில் வந்துட்டேன்னு சொல்லுமான்றாங்க. எங்கள் அப்பா அப்படியே பார்க்குறாங்க, ஓ பரவாயில்ல, ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சுருக்கா, அது ரொம்ப நல்ல சர்க்கிள் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே சொல்கிறதில்ல. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆச்சு. அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ வரைக்கும் நாங்கள் அவ்வளோ பேர் இருக்கோம்ல எங்கள் குரூப்பில், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் இது பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எங்ககிட்ட அந்த ட்ரஸ்ட், ஒரு ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, எங்களுக்குள்ளே என்ன சொல்கிறது, எங்களுக்குள்ளே ஒரு இந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது. நாங்கள் எல்லா கம்யூனிட்டியும் இருக்கோம், இவங்க அவங்க நாங்கள் அதை கொண்டு போகவே மாட்டோம். ஸ்கூலில் இருக்கும்போது நாங்கள் எப்படி எல்லோரும் ஃப்ரெண்டு, அதே மாதிரி தான் இன்னமும் ஒரு ஹெல்தியான ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்புறம் நான் அரசுமணியை மறந்துட்டேன், இல்லைன்னா என்ன அவள் அவ்வளோதான் செஞ்சிருவா. அரசுமணி வந்து அவ்வளோ பப்ளி, அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அந்த ஸ்கூல் படிக்கும்போது அவள் அவ்வளோ அழகாக இருப்பாள். அழகின்னு தான் சொல்லுவோம். கண்ணத்தை பிடிச்சி நாங்கள் கிள்ளிக்கிட்டே இருப்போம். நாங்களும் லாஸ்ட் பெஞ்சுனாக்கா நல்லா படிக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது, ஹைட்டு படி உட்கார வச்சிருப்பாங்களே அது மாதிரி. ஆனால் கவிதா வந்து 3வது, ஆனால் 3/4 பின்னால் தான் இருப்பாள், எங்கள் கூட தான் இருப்பாள். அரசுமணிக்கு ஏற்கனவே ரொம்ப சீக்கிரத்தில் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவளும் பொண்ணு சீக்கிரத்திலே கல்யாணம் முடிச்சிங்களா பாட்டியாக்கிட்டா. இப்போ அவளுக்கு ஒரு வயசில் ஒரு பேத்தி இருக்குது. கவிதாவோட பொண்ணுக்கு 5-6 வயசு தான் ஆகுது. ஆனால் அரசுமணிக்கு ஒரு பேத்தியே இருக்குது. அப்புறம் எங்கள் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு என் உமா, கலா, விக்கி, ஏன்னா இவங்களெல்லாம் சொல்லலாம் என்ன சண்டைக்கு வந்துடுவாங்க, நீ என்னை சொல்லவே இல்லை அப்படின்னு. எல்லா செல்ல சண்டைகள் தான். சில சமயம் யோசிப்பேன், சில சமயம் பரவாயில்ல நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியும் யோசிப்பேன். ஏன்னா இப்போ என்னென்னவோ சொல்கிறாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸு, சிச்சுவேஷன்ஷிப்பு, அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்லி ஹானஸ்ட் அண்ட் ட்ரஸ்டபிள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. எங்களுக்குள்ளே நாங்கள் ஒருத்தங்க பிடிக்கலை, ஹேட் பண்ணுறோம் அப்படின்னா ஹர்ட் பண்ண மாட்டோம், அது விலகிறோம் நாங்கள், அப்படியே ஹாய் பாய் அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பல வருஷம் கடவுள் வந்து ஒரு ரூஃப்க்கு கீழே நம்மளை எல்லாத்தையும் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இல்லாமல் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் உங்கள் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இன்கேஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நான் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சண்டைக்கே வருவீங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த இடத்துல நான் பகிரங்கமாக உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஓகேவா? சாரி. மேபி உங்களுக்கும் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 3 months 6 months ஏர்லி ஒன்ஸாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த கால் பண்ணி பேசுங்க. அந்த உங்கள் டச்சில் விடாதீங்க, கண்டிப்பாக விடாதீங்க. ஒரு நல்ல ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா அவங்கள விடவே விடாதீங்க, அப்படி இறுக்கி பிடிச்சி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா என்றைக்குமே நீங்கள் கீழே போகணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்கள் வளர்ச்சி கண்டு சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க. முதல்ல அப்படி சொல்லுவாங்க இல்லையா, உன்னை பார்க்கணுன்னா முதல்ல உன் நண்பனை பார்க்கணும் அப்படின்பாங்க இல்லையா. அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தால் கிட்டே பிடிச்சி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு மேலே நான் உங்களை அறுக்க விரும்பலை. எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும். அன்பை விதைப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். ஓகே, தேங்க்யூ.